சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்காக குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு பயிற்சிகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். எந்த அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுக்கணும், எதை படிக்கணும், இம்பார்ட்டன்ஸ்லாம் தொகுத்து நமது குழு ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் குறிப்பாக தமிழ் பாடத்தில் இன்றைய பயிற்சி வகுப்பானது இதழியல் யூனிட் 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். இதில் இருக்கக்கூடிய டாபிக் இதழியல். இந்த இதழியலில் இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக தொகுத்து ஒரு 200 வினாக்களானது இந்த பகுதியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த பிஜிடிஆர்பி தமிழில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகளோடு டெஸ்ட் பேஜ் ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த நேரத்தில் 18,500 வினா விடைகள் டிஆர்பி தரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த 18,500 வினாக்களானது உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் யூனிட் வைஸாக ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்கு நம்ம உருவாக்கியிருக்கிறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இது போக ஒன்லைனர் மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல், ப்ராக்டிஸ் கிளாஸ், டெஸ்ட் பேட்ச்னு சொல்லி உங்களுக்கு அதில் ஒன்லைன் டெஸ்ட்னு ஒவ்வொரு பகுதியாக நீங்கள் மதிப்பெண் 110 வினா தமிழை எதிர்நோக்குறீங்கன்னா அந்த 110 வினாக்களையும் நீங்கள் கிளியர் பண்ணணும் என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சி தேர்வுகள் கொஷின் பேங்கை நம்ம கிரியேட் பண்ணுறோம். சுபைக்குழு ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இதில் வேறு ஏதேனும் தேவைகள் தகவல்களுக்கு சுபைக்குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். இன்றைய பயிற்சியில் முதல் வினாவானது காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணில் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே என்று பாடியவர் யார்னா பாரதிதாசன். நாள்தோறும் வெளியாகக்கூடிய இதழ்களானது நாளிதழ் என்று அழைக்கப்படுகிறது. வாரம் வாரம் இருமுறை, மாதம் மாதம் இருமுறை, காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு இதழ்கள். இதை ஃபுல்லாக நம்ம எப்படி அழைக்கிறோம்னா பருவ இதழ்கள் என்று அழைக்கிறோம். நாளிதழ்கள் ஒரு நாளைக்கே பார்த்திங்கன்னா காலை மாலை என்று 2 வகையாக இந்த நாளிதழ்களானது வகைப்படுத்தப்படுகிறது. செய்தியை திரட்டக்கூடிய செய்தியாளர்கள் நிருபர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அந்த நிருபர்களானது செய்தியாளர்களை நிருபர்கள் சொல்கிறோம். இவங்க நுழைய முடியாத நுழைய முடியாத இடத்திலும் இவர்கள் நுழைந்து விடுவார்கள்னா புகை எங்கெல்லாம் நுழைய முடியாதோ அந்த இடத்தில் கூட பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள், நிருபர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இவர்கள் புகுந்து விடுவார்கள். மாதிரி திட்ட வரைவு என்பது செய்தியின் கட்டமைப்பு முறை ஆகும். செய்தியின் பகுதிகள் எத்தனைன்னா 3 பகுதிகள். செய்திகளின் பகுதி 3. ஒன்று தலைப்பு, மற்றொன்று முகப்பு, அடுத்து செய்தி விளக்கம் என்று செய்தியின் பகுதி 3. இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளே துல்லியமாக கணிக்கின்றன என்று கூறியவர் ஆலன் ஹோம்ப் என்பவர் தான் இதழ்களை அவற்றில் இடம்பெறும் தலைப்புகளை துல்லியமாக கணிக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஊடகம் மக்களாட்சியினுடைய 4வது தூணாக கருதப்படுகிறது. முதல் 3 தூண்களானது அரசு, பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம். இது முதல் 3 தூண்கள். 4வது தூணானது செய்தித்தாள், பத்திரிகையை நம்ம சொல்றோம். செய்தித்தாளில் தலைப்பின் வகைகள் சொல்லி பார்க்கும் பொழுது 5. கோபுர அமைப்பில் முதல் வரி சிறிதாகவும் தொடரும் வரிகள் அதனை விட நீளமானதாகவும் இருக்கக்கூடியது
கூம்பு தலைப்பு என்று பெயர். தலைகீழ் கோபுரம் போல இருப்பது தலைகீழ் கூம்பு தலைப்பு என்று அழைக்கப்படுகிறது. தலைப்பை தொடர்ந்து இடம்பெறக்கூடியது எது? தலைப்பை தொடர்ந்து இடம்பெறக்கூடியது முகப்பு. செய்தியின் தலைப்பில் முகப்பிற்கும் பின்பு அமைவது செய்தி விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப முகப்பு என்பது என்ன, தலைகீழ் கூம்புனா என்ன, செய்தி விளக்கம்னா என்னன்னா அதற்கு நம்மளுக்கு விளக்கம் சொல்ல தெரியும். தலைகீழ் கூம்பு என்பது தலைகீழ் கோபுரம் போல இருக்கக்கூடிய தலைப்பின் பகுதி. தலைப்பை தொடர்ந்து இடம்பெறக்கூடியது கூம்பு எனவும், செய்தி விளக்கம் என்பது செய்தியின் தலைப்பில் முகப்பிற்கும் பின்பு அமையக்கூடியது சொல்லி ஒவ்வொன்றையுமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. செய்தி விளக்கத்தில் இடம்பெறுவது புதுமை, சுவை, விறுவிறுப்பு. செய்தித்தாளில் இறுதியில் முடிவு செய்யப்படும் பக்கம் முதல் பக்கம். செய்தித்தாளில் இறுதியில் முடிவு செய்யப்படக்கூடிய பக்கம் முதல் பக்கம். இதழ்களில் பத்திகள் எத்தனை சென்டிமீட்டர் நீளத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும்? இதழ்களில் பத்திகளானது எத்தனை சென்டிமீட்டர் நீளத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும்னா 5 சென்டிமீட்டர். ஒரு இதழின் கருத்து கண்ணாடி என்பது தலையங்கம். தலையங்கம் தலையங்கம் எழுதுபவர் இதழ் ஆசிரியர். நிலாச்சாரல், சொல்வனம், வள்ளினம், தமிழோவியம் இது ஃபுல்லாமே மின் இதழ்கள் ஆகும். தேசப்பிதா மகாத்மா காந்திஜியை காந்தியடிகள் என இதழில் குறிப்பிட்டவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். எந்த இதழ்னா நவசக்தி. அன்னி பெசன்ட் அம்மையாரை அன்னை வசந்தை என்று குறிப்பிட்டவரும் திருவி கல்யாண சுந்தரனார். வல்லரசு என்ற புதிய அரசியல் பதத்தை உருவாக்கியவர் யாருனாலும் திருவி கல்யாண சுந்தரனார். முதலில் சட்டசபையில் தமிழில் பேசிய சேலம் PV நரசிம்மன் பேச்சினை முதல்ல தேசபக்தன் இதழில் வெளியிட்டவர் திருவி கல்யாண சுந்தரனார். இந்திய இதழில் தந்தை, இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இந்திய இதழின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். ஸோ ஒவ்வொன்றையுமே அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட இதழ் எது? இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட இதழானது பெங்கால் கெஜட். கல்கத்தா ஜெனரல் அட்வைசர் 1780. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் நாளிதழ் எதுனா மதராஸ் மெயில் 1868. தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் உலகமானது சுதேசமித்திரன் 1882. அமெரிக்க சோசியேட் பிரஸ், அதே மாதிரி ராய்ட்டர் நிறுவனம், ஏஜென்சி பிரான்ஸ் பிரஸ், யுனைடெட் பிரஸ் இன்டர்நேஷனல், டாஸ் செய்தி நிறுவனம். ஸோ இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உலகளாவிய செய்தி நிறுவனங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள் என்னென்னா அசோசியேட் பிரஸ் ஆஃப் இந்தியா, பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, யுனைடெட் பிரஸ் ஆஃப் இந்தியா, யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா, பரிபிரஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஃபுல்லாமே. அதே மாதிரி தனியார் செய்தி நிறுவனங்கள் சொல்லி பார்க்கும் பொழுது குளோப் நியூஸ் ஏஜென்சி, ஓரியன்ட் பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா மெயினானது பார்த்துக்கோங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஸோ இது ஃபுல்லாமே தனியார் நிறுவனங்கள். செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கும் முறையினை, செய்திகளை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய முறையினை கிமு 60 அறிமுகப்படுத்தியவர் யார்? கிமு 60 அறிமுகப்படுத்தியவர் ஜூலியஸ் சீசர். தினசரி செய்தி என்ற பெயரில் கற்பலகைகள், செப்பு தகடுகளின் அரசு செய்திகள் எழுதி மக்கள் பார்வைக்கு வைத்தவர் தான் இந்த ஜூலியஸ் சீசர். இதழின் தந்தை, சரிங்களா, இந்திய இதழின் தந்தைனா அகஸ்டஸ் கிக்கி சொல்றோம், இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் ஜூலியஸ் சீசர். இந்திய இதழியலின் தந்தை ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி,
இந்திய இதழ்களின் முன்னோடி அசோகரது கல்வெட்டு. காகிதத்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். முதல் அச்சுப்பொறியினை கண்டுபிடித்தவர் ஹோக்கன் குட்டன்பர்க். இந்த ஹோக்கன் குட்டன்பர்க் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஜெர்மனி 1450. முதல் இந்திய செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா கெஜட், பெங்கால் கெஜட். இதோடைய மறுபெயரானது கல்கத்தா ஜெனரல் அட்வைசர். இந்த பெங்கால் கெஜட் வெளியான நாள் எதுனா 29/1/1780. பெங்கால் கெஜட்டை வெளியிட்டவர் ஜேம்ஸ் அகஸ்டஸ் கிக்கி. இவர்தான் இந்திய இதழியலின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். சென்னையில் வெளியான முதல் இதழானது மெட்ராஸ் கூரியர். 12/10/1785 12/10/1785 மெட்ராஸ் கூரியர் இதை வெளியிட்டவர் யார்? மெட்ராஸ் கூரியர் என்பதை வெளியிட்டவர் யார்? ரிச்சர்ட் ஜான்சன். இந்த மெட்ராஸ் கூரியர் என்பது ஒரு ஆங்கில வார இதழ். தமிழ் மொழியில் முதல்ல வெளிவந்த வார இதழ் எது? வார இதழானது தினவர்த்தமானி 1856. இந்த தினவர்த்தமானி ஆசிரியர் யாருன்னா பெர்சிவல் பாதிரியார். பெர்சிவல் பாதிரியார் என்பவர் தான் இந்த தினவர்த்தமானி என்ற வார இதழின் ஆசிரியர். இந்த தினவர்த்தமானி என்பதுதான் 1856 தமிழ் மொழியில முதல்ல வெளிவந்த வார இதழ். 1870 கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு வெளிவந்த தமிழ் மாத இதழ் எது? தமிழ் மாத இதழ். 1870 கல்வி வளர்ச்சியை குறிக்கோளாக கொண்டு வெளிவந்த தமிழ் மாத இதழானது ஜனவினோதினி. ஜனவினோதினி. குறிப்பெடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, சுதேசமித்திரன் இதழை. சுதேசமித்திரன் என்பது வார இதழ். அந்த வார இதழை துவக்கியவர் யார்? ஜி சுப்பிரமணியம். 1882. சுதேசமித்திரன் நாளிதழாக மாறியது 1889. பாரதி துணை ஆசிரியராக இந்த சுதேசமித்திரனில் நுழைந்தது 1904. பாரதி 1907 துவங்கிய இதழ் எதுனா இந்தியா பாலபாரதம். இந்தியா பாலபாரதம் என்ற இதழை 1907 துவக்கினார். இதுல இந்தியா என்பது தமிழ் மாத இதழ் மெயினானது பார்த்துக்கோங்க. பாலபாரதம் என்பது ஆங்கிலத்தினுடைய வார இதழ். மாத இதழ் இந்தியா, வார இதழ் பாலபாரதம். இந்த பாலபாரதம் என்பது ஆங்கிலம், இந்தியா என்பது தமிழ் மாத இதழ். 1917 திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா துவங்கிய நாளிதழ் எதுனா தேசபக்தன். திருவிக்கா துவங்கிய நாளிதழ் தேசபக்தன். சுதேசமித்திரன் தமிழில் வெளிவந்த முதல் சுதந்திர உணர்வு மிக்க இதழ். சுதேசமித்திரனுக்கு பிறகு தமிழில் வெளிவந்த விடுதலை வேட்க இதழ் எதுனா தேசபக்தன். கேசரி என்ற இதழானது திலகர் துவக்கியது. வந்தே மாதரம் அரவிந்தர் துவக்கியது. சகோதரர் சுவாமி விவேகானந்தருடையது. காந்தியடிகள் ஆப்பிரிக்காவில் துவங்கிய இதழ் எது? காந்தியடிகள் ஆப்பிரிக்காவில் துவங்கிய இதழ் எதுனா இந்தியன் ஒப்பீனியன். காந்தியடிகள் இந்தியாவில் துவங்கிய இதழ் எதுனா நவஜீவன் யங் இந்தியா ஹரிஜன். நவஜீவன் யங் இந்தியா ஹரிஜன். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942.
அறிவு கடல் என்று அழைக்கப்படக்கூடியவர் மறைமல அடிகள். ஸோ அறிவு கடல் என்ற பதிப்பகம் மறைமலை அடிகள். அதே மாதிரி தமிழன் தமிழ் கொடி பார்த்தீங்கன்னா சீபா ஆதித்தனார் குயில் என்ற பத்திரிகை, அறிவுக்கடல் பத்திரிகை மறைமலை அடிகளுடையது. தமிழன் தமிழ் கொடி சீபா ஆதித்தனார் குயில் பாரதிதாசன். தென்மொழி தமிழ் சிட்டு பெருஞ்சித்திரனாரின் நூல். தென்மொழி இதழ்கள், சரிங்களா, இதழ்கள். ஸோ மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, விடுதலை குடியரசு என்பது பெரியார். பாலபாரதம் வாவேசு ஐயர். கல்வி சம்பந்தப்பட்ட இதழ்கள் தமிழ் கல்வி, முதியோர் கல்வி, கல்வி கதிர். மருத்துவ இதழ்கள் சொல்லி எடுத்துக்கிடும் போது ஆயுர்வேத பாஸ்கரன், மூலிகை மணி, மூலிகை ரகசியம். தமிழின் புகழ்பெற்ற அறிவியல் இதழானது கலைக்கதிர். 1948 கலைக்கதிர். தமிழின் புகழ்பெற்ற அறிவியல் இதழ் எது? கலைக்கதிர். 1948. சிறுவர்களிடையே அறிவியல் ஆர்வம் தூண்டக்கூடிய இதழானது துளிர். கணினி இதழ்கள் கம்ப்யூட்டர் உலகம், தமிழ் கம்ப்யூட்டர். பெண்கள் உடன்கட்டை ஏறுவதை வன்மையாக கண்டித்து ராஜாராம் மோகன் ராய் எழுதிய இதழ் எது? சம்பத் ஹவுமுகி. 1829 உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நீக்கியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. பிரியமான மன்னர் பிரியாதசி இவ்வாறு சொல்கிறார் என கல்வெட்டில் செய்தி வெளியிட்டவர் அசோகர். கிமு 262. சிற்றிதழ்கள் என அழைக்கப்படக்கூடியது மாத, காலாண்டு, அரையாண்டு இதழ்கள் சிற்றிதழ்கள் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சிற்றிதழுக்கான எடுத்துக்காட்டு எது? சிற்றிதழுக்கான எடுத்துக்காட்டு மணிக்கொடி, எழுத்து, கசட தபர, லா, வானம்பாடி, இலக்கிய வட்டம், நிகழ், கணையாளி. ஸோ இது ஃபுல்லாமே சிற்றிதழ்களுக்கான எடுத்துக்காட்டு. கருத்து படம் என்பது வரைகோட்டு ஓவியம். கருத்து படம் ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா கார்ட்டூன். கார்ட்டூன். கருத்து படத்திற்கு வேறு பெயர்கள் என்ன? கருத்து படம், விகட சித்திரம், வேடிக்கை சித்திரம், கேலி சித்திரம், விளக்க படம், கூடார்த்த படம். இது ஃபுல்லாமே கருத்து படத்திற்கு வேறு பெயர்களாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கருத்து படத்தினை பாரதியார் எவ்வாறு குறிப்பிடுகிறார்னா விகட சித்திரம் என்று கூறுகிறார். விகட சித்திரம் என்று கருத்து படத்தை கூறக்கூடியவர் யாருன்னா பாரதியார். இந்தியாவில் முதல்ல கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எதுனா டில்லி ஸ்கெட்சி புக். டில்லி ஸ்கெட்சி புக். கருத்து படங்கள் வெளியிட்ட இதழ்கள் என்ன? ஸோ அமிர்த பஜார் பத்திரிகா வங்காளம், இந்தியன் பஞ்ச் டெல்லி, அவத் பஞ்ச் டெல்லி. இது ஃபுல்லாமே கருத்து படங்களை வெளியிட்ட இதழ்கள். தமிழில் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டது இந்தியா பாரதியினுடைய இதழ் 1907 ஆண்டு. 1907 ஆண்டு. தமிழ்நாட்டு வர்த்தமான பத்திரிகைகளிலே, சரிங்களா, நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டின் வர்த்தமான பத்திரிகையிலேயே நமது பத்திரிகை ஒன்றுதான்
விகட சித்திரங்கள் பதிப்பித்து வருவதென்ற விஷயம் நேயர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று கூறியவர் பாரதியார். அடுத்த வாரம் முதல் தலைப்பக்கத்தில் உள்ள ஒரு சித்திரம் மட்டுமே அன்றி பக்கத்துக்கு பக்கம் உள்ள முக்கியமான வர்த்தமானங்களை விளக்குவதன் பொறுத்து ஆங்காங்கு சிறிய படங்களும் சித்திரங்களும் போடுவதாக உத்தேசம் என்று குறிப்பிட்டவர் பாரதியார். புரட்சி கருத்துக்களை ஜெர்மனியில் பரப்புவதற்கு கருத்து படங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பயன்படுத்தியவர் மார்ட்டின் லூதர் கிங். கருத்து படங்களுக்காகவும் கட்டுரைகளுக்காகவும் ஆங்கிலேய அரசு எந்த இதழுக்கு தடை விதித்ததுனா பாரதியின் இந்தியா. ஆங்கிலேயர் ஆண்டு 45 கோடி இந்தியாவில் உறிஞ்சுவதாகவும் இந்தியர் எலும்பும் தோளுமாக வெள்ளையர் செல்வ செழிப்புமாக இருப்பதாக பாரதி வரைந்த சித்திரம் இந்தியா இதழ 8/9/1906 வெளிவந்தது. கடுமையான சட்டம் என்ற கோழி குப்பை மேட்டிலிருந்து கூவுவது கேட்டு சுதந்திர சூரியன் உதிப்பது போன்ற படமானது 19/12/1908 இந்தியா இதழில் வெளியானது. பஞ்சத்திற்கு காரணம் பருவநிலை மாற்றமில்லை, இந்திய உற்பத்தி பொருள் வெளிநாடு ஏற்றுமதியே காரணம் என்ற பாரதியின் சித்திரத்தின் தலைப்பானது பஞ்சம். பாரதியினுடைய சித்திரத்தின் தலைப்பானது பஞ்சம். ஆங்கிலேய அரசின் வரி விதிப்பு சார்ந்து இந்திய யானையும் ஸ்கார்ப் பாகனும் கருத்துப்படம் பாரதி வெளியிட்டது 30/3/1907. மிதவாதிகளை சுதேச ஒளிக்கு அஞ்சும் ஆந்தைகள் நிதான கட்சியினர் பழைய கட்சியினர் என்று கூறியவர் பாரதியார். கொட்டினால் தேல் கொட்டாவிட்டால் பிள்ளை பூச்சி என்றது 23/3/1907 அமெரிக்கா ஜப்பான் அரசியல் சூழ்ச்சியினை பற்றி பாரதி கூறியது. சுதேசி கப்பல் தேவையை உணர்ந்து அதற்காக பாரதி வரைந்த கருத்து படங்களானது 4. பாரத மாதா தம் மக்களிடம் இதற்கு உதவுங்கள் என்று கூறுவது போல பாரதி வரைந்த கருத்து படம் எதன் தேவைக்காக இந்த கருத்து படமானது வரையப்பட்டதுன்னா சுதேசி கப்பல் தேவைக்காக. இந்தியா இதழ் முதல் பக்க சித்திரம் மட்டுமல்லாது ஒவ்வொரு பக்கத்திலும் உள்ள முதன்மை நிகழ்வுகளை விளக்கும் பொருட்டு சித்திரம் வரைய எண்ணியுள்ளதாக கூறியவர் பாரதியார். இந்தியா இதழ 13/3/1909 அந்த சித்திரம்தான் முதலில் என்னை அவர்தம் பரிவாரங்களின் பக்கமாக இழுத்தது. அந்த சித்திரம்தான் என்னை இன்னார் என்று எனக்கு கூறிற்று என்று கூறியவர் பாரதிதாசன். கோவையில் சிறையில் நண்பர் தங்க பெருமாளோடு இருந்த வேளை 1922 பெரியார் துவங்க முடிவு செய்த பத்திரிகையானது குடியரசு. குடியரசு என்பது வார இதழ். இந்த வார இதழை பெரியார் துவங்கியது 2/5/1925. நீதி கட்சிக்காக 1935 வாரம் இருமுறை இதழாக வெளிவந்தது விடுதலை. விடுதலை இதழுக்கு பெரியார் பொறுப்பேற்ற பின் அது நாளிதழாக வந்தது. நான் பேச்சாளி படிப்பாளி அல்ல கருத்தாளி என்று விடுதலையில் கூறியவர் பெரியார். நான் கட்சிக்காரன் அல்ல கொள்கைக்காரன் என்றும் பெரியார் விடுதலையில் கூறுகிறார். ஸோ இந்த 101 200 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இருந்தாலும் இந்த இதழ்கள் சொல்லி எடுத்துக்கும் போது ஸோ மொத்தமாக ஒரு 200 இருக்கட்டும்னு உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ காமிச்சுக்கோங்க.
பெரியார் எழுத்துரு மாற்றங்கள் அறிவித்த இதழானது பகுத்தறிவு 30/12/1934. அதே மாதிரி தனி எழுத்துக்குருக்கள் தேவையன்று என்று 72 எழுத்துக்களை குறைத்தவர் தந்தை பெரியார். தினமணி துவங்கப்பட்டது 1934. தினமணி நாளிதழின் முதல் ஆசிரியர் டி.எஸ். சொக்கலிங்கம். நாளிதழ் வீடு வீடாக சென்று விற்கக்கூடாது, முந்தி சென்று வாங்க வேண்டும் என்று கூறியவர் டி.எஸ். சொக்கலிங்கம். காந்தி இதழில் 1934 பீகார் நிலநடுக்கம் குறித்து சொக்கலிங்கம் எழுதிய தலையங்கமானது சர்க்கார் எங்கே. ராஜபாட்டை என்ற தலைப்பில் அரசியல் சிந்தனை கட்டுரைகளை சொக்கலிங்கம் எழுதிய நாளிதழானது தினசரி நாளிதழ். அதே இதழில் ஊதல், உண்ணல், உறிஞ்சல் என்ற தலைப்பில் எழுத்தோவியங்கள் செய்தவரும் டி.எஸ். சொக்கலிங்கம். தலையங்கங்களுக்காக புகழ்பெற்ற நாளிதழ் எது? தலையங்கங்களுக்கான புகழ்பெற்ற நாளிதழானது தினமணி நாளிதழ். லியோ டால்ஸ்டாயின் போரும் அமைதியும், இதை மொழிபெயர்த்தவர் டி.எஸ். சொக்கலிங்கம். வெகு மக்கள் தொடர்புக்கான இந்திய நிறுவனமானது புதுடெல்லி. இதழியல் மற்றும் நவீன ஊடகங்களுக்கான இந்திய நிறுவனம் பெங்களூர். முதுரா தகவல் தொடர்பு நிறுவனம். ஆசிய இதழியல் கல்லூரி சென்னை. சிம்பியோசிஸ் தகவல் தொடர்பு நிறுவனம் புனே. சேவியர் தகவல் தொடர்பு நிறுவனம் மும்பை. ஸோ இது ஃபுல்லாமே மக்கள் தகவல் தொடர்பு. ஏஜே கித்வாய் மக்கள் தொடர்பு ஆராய்ச்சி ஜிமியா புதுடெல்லி. இந்திய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் புனே. டைம்ஸ் இதழியல் பள்ளி புதுடெல்லி. திரைப்பட கல்லூரி அடையாறு சென்னை. அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை ஊடக அறிவியல் துறை. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் திருநெல்வேலி. ஷியாம் இந்திய அரசு நிறுவனம் இணையவழி கல்வி. சரியா? ஸோ நல்லா கவனிங்க. அடுத்து குற்றாலம் அருவியில் வெள்ளையரை தவிர வேறு யாரும் குளிக்கக்கூடாது என்ற பலகையை அகற்ற டி.எஸ். சொக்கலிங்கம் நடத்திய போராட்டத்தை ஆதரித்து எழுதிய இதழானது தேசபக்தன். மெத்த படித்தவர்களுக்கு மட்டுமல்லாது சாதாரண வாசகனுக்கும் செய்தித்தாள் சென்று சேர வேண்டும் என்று கூறியவர் சீபா ஆதித்தனார். பேச்சு தமிழை கொச்சை நீக்கி மக்கள் மொழியில் செய்தித்தாள் இருக்க வேண்டும் என்று கூறியவரும் சீபா ஆதித்தனார். 3 லட்சம் பத்திரிகை விற்பதற்காக நேரு பார்த்து வியப்படைந்த பத்திரிகை எதுனா தினத்தந்தி. தினத்தந்தி, ராணி ஆகிய இதழ்கள் ஆசிரியரானவர் சீபா ஆதித்தனார். தமிழ் பத்திரிகை எளிய நடையில் இருப்பதால் அதிகம் விற்பனை ஆகிறது என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஜவஹர்லால் நேருவின் கூற்று அது. இந்திய நாளிதழ்கள் யாரது மொழி நடையை பின்பற்ற ஆரம்பித்ததுனா சீபா ஆதித்தனார். பத்திரிகை எழுத்தாளர் கையேடு என்ற பெயரில் வழிகாட்டி நூலை வெளியிட்டவர் சீபா ஆதித்தனார். பத்திரிகை எழுத்தாளர் கையேட்டின் பொன் விதி பேச்சு தமிழை கொச்சை நீக்கி எழுதுவது. செந்தமிழ் தவிர்த்து பேச்சு தமிழில் எழுதுவதே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு நாளிதழ் செய்ய வேண்டிய தொண்டு என்று கூறியவர் சீபா ஆதித்தனார். செய்தியின் தலைப்பில் ஒரே கதாநாயகன் அல்லது நாயகிதான் இருக்க வேண்டும் என்று கூறியவர் சீபா ஆதித்தனார். ஒரு நாளில் 8 மணி நேரத்தை வாசிப்பிற்காக செலவிடுவதை வழக்கமாக கொண்டவர் ஏ.என். சிவராமன். சிறந்த
இதழியல் பணிக்காக 1988ஆம் ஆண்டு ஏஎன் சிவராமன் பெற்ற விருதானது கோயங்கோ. ஏஎன் சிவராமன் அறிந்திருந்த மொழிகளின் எண்ணிக்கை 17. ஏஎன் சிவராமனின் பத்திரிகை, அவர் ஏஎன் சிவராமன் பத்திரிகையாளராக துவங்கியது டி.எஸ். சொக்கலிங்கம் காந்தி இதழில். 1934 தினமணியில் துணை ஆசிரியராக ஏஎன் சிவராமன் பொறுப்பேற்றார். நாட்டின் ஜனநாயகம் வளர்ச்சியில் வாசகர்களை பங்கேற்க செய்வதே செய்தித்தாள் பணி என்று கூறியவர் ஏஎன் சிவராமன். ஜி. கஸ்தூரி தி ஹிந்து ஆங்கில இதழின் ஆசிரியர். நாளிதழ்களுக்காக விமான சேவையை முதலில் பயன்படுத்தியவர் ஜி. கஸ்தூரி. மாநில தலைநகரங்களில் முதன்மை செய்தி அலுவலர்களை, அதாவது கரஸ்பாண்டன்ட், நியமித்தவர் ஜி. கஸ்தூரி. ஜி. கஸ்தூரி அவர்கள் அவுட்லுக், ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஆகியவற்றை அறிமுகப்படுத்திய ஆண்டு என்ன? 1977. அவுட்லுக், ஸ்பெஷல் ரிப்போர்ட். ஸோ இதை 1977 ஜி. கஸ்தூரி அவர்கள் வெளியிட்டார், அறிமுகப்படுத்தினார். நாளிதழ் வடிவமைப்பில் நவீன தொழில்நுட்பங்களை முதலில் பயன்படுத்தியவர் கஸ்தூரி. வடிவமைக்கப்பட்ட செய்தித்தாளை தொலைநகல் செய்து பல்வேறு நகரங்களில் அச்சிட்டு வெளியிடும் முறையை கொண்டு வந்தவரும் ஜி. கஸ்தூரி அவர்கள். ஆசியாவிலேயே முதன்முறையாக பல்வேறு நகரங்களில் அச்சிடும் முறையை கஸ்தூரி துவங்கிய ஆண்டு, சரியா மாத்திக்கோங்க, ஆசியாவிலேயே முதல் முறையாக பல்வேறு நகரங்களில் அச்சிடும் முறையை ஜி. கஸ்தூரி துவக்கிய ஆண்டு 1969. தி ஹிந்து நாளிதழ் மின்னணு பக்கங்களாக பரிமாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1990. தேசிய அளவில் நாளிதழ் ஆசிரியர்களின் முன்னோடி ஜி. கஸ்தூரி அவர்கள். ஜெகன்மோகினி என்பது நாவல் இதழ். ஜெகன்மோகினி நாவல் இதழின் பதிப்பாளர் மற்றும் ஆசிரியராக இருந்தவர் வைமு கோதை நாயகி. தமிழ் இதழியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண் ஆசிரியர் வெளியிட்டு வெள்ளி விழா கண்ட இதழானது ஜெகன்மோகினி இதழ். ஜெகன்மோகினியின் துணை வெளியீடு என்ன? நந்தவனம். வைமு கோதை நாயகியை எழுத தூண்டியவரும் அவர் சொல்ல சொல்ல எழுதியவரும் டி.சி. பட்டம்மாள் ஆவர். மக்களுக்காக முதலில் தோன்றிய தொடர்பியல் மின்னணு சாதனமானது வானொலி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 175 இதழியலினுடைய தகவல்கள். ஸோ அடுத்து இருக்கக்கூடிய பகுதி வானொலி. மக்களுக்காக முதல்ல தோன்றிய தொடர்பியல் மின்னணு சாதனம் வானொலி. இந்த வானொலியின் தந்தை யாருன்னா குலில் மார்கோனி. உலகத்தில் முதல் வானொலி நிலையமானது அமெரிக்காவில் பீட்ஸ்பர்க் நகரில் 1920 துவங்கப்பட்டது. இந்தியாவில் வானொலி சேவையானது 1924 ஜூலை 31 துவங்கப்பட்டது. அகில இந்திய வானொலி, ஆல் இந்திய ரேடியோ 1936 பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆகாசவாணி என்று அழைக்கப்பட்டது 1957. ஸோ ஒவ்வொன்றையும் அப்படியே குறிப்பெடுத்துக்கோங்க. முக்கியமான குறிப்பு, தொலைக்காட்சியை கண்டுபிடித்தவர் எல்லோருக்குமே தெரியும், ஜான் லோகி ஸ்பியர்ட். இந்தியாவில் தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1959. இந்தியாவில் வண்ண தொலைக்காட்சி வளர்ச்சி பெற்றது 1982 ஆகஸ்ட் 15, 82வது வருடம் சுதந்திர தினத்தப்ப. ரேடியோ என்ற சொல்லிற்கு வானொலி என்ற சொல்லை முன்மொழிந்தவர் யார்? டி.கே. சிதம்பரனார் அவர்கள்.
இந்திய கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு 1984 ஆகஸ்ட் 15. தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சியை துவங்கியது. தமிழகத்தில் அரசு, இது இந்தியாவில் 1984, தமிழகத்தில்ங்கும்போது 2019 ஜனவரி 21 தமிழக அரசு கல்வி தொலைக்காட்சியை துவங்கியது. ட்ராய், இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம். டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த ட்ராய் நிறுவப்பட்டது 1997 பிப்ரவரி 20. சுதந்திர குரல் வானொலி நிலையம் உஷா மேத்தா 1920 மார்ச் 24 நிறுவப்பட்டது. டார்கெட் ரேட்டிங் பாயிண்ட், இலக்கு அளவீட்டு புள்ளி, டிஆர்பி. பிபிசி, பிரிட்டிஷ் புரோட்காஸ்டிங் கார்ப்பரேஷன். பிபிசியில் தமிழ் ஒளிபரப்பு துவங்கியது 1941 மே 3 1941 மே 3 பிபிசி தமிழ் ஒளிபரப்பு செய்தி மடல். இந்த பிபிசி தமிழோசை என தலைப்பை மாற்றியவர் சிவபாத சுந்தரம் 1948. வானொலி அண்ணா என அழைக்கப்பட்டவர் ஐயாசாமி. டெலிவிஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு தொலைக்காட்சி என்று பெயரிட்டவர் எதிரொலி நல்லதம்பி. உலக தொலைக்காட்சி தினம் நவம்பர் 21. மெயினானது குறிப்பெடுத்துக்கோங்க. உலக தொலைக்காட்சி தினமானது நவம்பர் 21. தூர்தர்ஷனின் பொன்மொழி என்ன? சத்தியம், சிவம், சுந்தரம். ஸோ இந்த பகுதியில் 200 வினாக்களை தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றிட சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.